ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து 46 இன்ச்சு சைஸில் ப்ளவுஸ் கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இதுதான் அளவு ப்ளவுஸு. ஸோ இதை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இது ஒரு லைனிங் ப்ளவுஸு. இப்போது கட் பண்ணுறதை பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அளவு ப்ளவுஸை இந்த லைன் மேலே அப்படியே வச்சுட்டு இடுப்பளவு, ஆம் ஹோல், மார்பு சுற்றளவு, அப்புறம் கழுத்து, பின் கழுத்து, கழுத்து அகலம், ஷோல்டர் உயரம், இந்த அளவுகளை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு இந்த ஆம் ஹோலில் நடுவில் ஒரு விரல் வச்சு அப்படியே இங்கே ஒரு பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவு ப்ளவுஸை நம்ம எடுத்துருவோம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி 1 2 3 4 அளவுகள், 5 அளவுகள் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ அப்படியே நம்ம இதுக்கு லைன் போட்டுக்குவோம். இப்போ இந்த மெஷர்மெண்ட் வந்து ப்ளவுஸ் பேக் சைடு மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்குவோம். பேக் சைடு வந்து மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 24.5 வருது. கரெக்டாக 24.5 வருது. அதை அப்படியே 2ஆக டிவைட் பண்ணோம்னா 12.25 இங்கே இருக்கான்னு பார்ப்போம். கரெக்டாக இருக்குது 12.25. ஸோ அப்படியே இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். கழுத்துக்கு, பின் கழுத்துக்கு ஒரு மார்க்கு, ஷோல்டருக்கு ஒரு மார்க்கு. இப்போ எல்லாத்துக்குமே தையல் விடணும். கழுத்துக்கு வந்து 1/4 இன்ச்சு விடணும். இவங்க வந்து பானைக்கு கேட்டிருக்காங்க, அதனால நான் வந்து பானைக்கு வரைகிறேன். அதே மாதிரி ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச் போல் மார்க் பண்ணிக்கலாம் ஆம்போல் வளைவுக்கு. இப்போ வந்து இதுதான் ப்ளவுஸோடைய பேக் சைடு. ஆம்போல் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். ஆம்போல் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த பேக் சைடு ப்ளவுஸை நம்ம வந்து வரைஞ்சாச்சு, பேக் பார்ட்டை. இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துடுவோம். டாட்டுக்கு 1/2 இன்ச்சு பிடிச்சா போதும். 1/2 இன்ச்சு, ஒரு 3.5 இன்ச்சு, ஏன்னா ஹைட்டான ப்ளவுஸ்னால 3.5 இன்ச்சுக்கு நம்ம டாட் பிடிச்சிக்குவோம். இப்போ வந்து நம்ம வரைஞ்ச பேக் பார்ட்டை கட் பண்ணிடுவோம். (46, 48) இந்த மாதிரி சைஸ் உள்ளவங்க இந்த மெஷர்மெண்ட்டை வந்து அப்படியே போட்டு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கழுத்து அளவு சொல்கிறேன். கழுத்தினுடைய அகலம் வந்து 3 இன்ச்சு, ஷோல்டரினுடைய அளவு 3 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்காக. ஆம்ஹோலினுடைய உயரம் வந்து தையலுக்காக விட்ட அளவையுமே சேர்த்து 6.25 இன்ச் வருது. செஸ்ட் அளவு வந்து 12.25 இன்ச்சு வருது. இடுப்பு அளவு வந்து 10.25 ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்காக விட்டுருக்குறோம். ஸோ இப்போ இதுதான் வந்து பேக் பார்ட்டு. நான் வந்து கழுத்தை வந்து நான் கட் பண்ணல, ஏன்னா நம்ம மடித்து அப்படியே திருப்பி மெயின் துணியோட, மெயின் கிளாத்தோட மடித்து அடிக்க போகிறேன். அதனால் வந்து நான் வந்து கழுத்தை கட் பண்ணலை. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு வந்து கீழே ஒரு லைன் போட்டுட்டு மடிச்சடிக்க 1/2 இன்ச் விட்டுட்டு, இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்க அந்த ஸ்லீவ் லென்த்து வேண்டாம், எனக்கு கூட லென்த் வேணும்னு கேட்டாங்க. அதனால் ஸ்லீவுடைய லென்த் எவ்வளோ அப்படின்னா 9.5 இன்ச்சு. ஸோ 9.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு தையலுக்கு
ஒரு அரை இன்ச்சு விட்டுக்குவோம். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வருது. இவங்களுக்கு வந்து கையோட சுற்றளை வந்து 15 இன்ச் வருது. அதில் பாதி வந்து 7.5 இன்ச்சு, தையலுக்காக 1.5 இன்ச்சு. அதே மாதிரி உங்களுடைய கை சுற்றளவு, அதாவது ஆம்ஹோல் அளவு வந்து 20 இன்ச்சு. அப்போ அதில் பாதி வந்து 10 இன்ச்சு, 10 இன்ச்சு தையலுக்காக 1.5 இன்ச்சு விட்டாச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு 3.5 இன்ச் இல்லை 3.25 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து அப்படியே ஒரு வளைவு எடுத்துக்குவோம். அரை இன்ச்சு வந்து நம்ம வந்து தையலுக்காக. அப்போது இதான் வந்து ஸ்லீவு. இப்படி தான் மார்க் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்லீவை கட் பண்ணிடலாம். எப்பயுமே ஒரு தடவை திருப்பி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அளவுகள் வந்து 1/4 இன்ச்சு முன்ன பின்ன மாறும். அதனால் இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு ஸ்லீவை. இந்த எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிடலாம். எங்கெங்கே நம்ம வந்து கட் கொடுத்துக்கணுமோ அங்கே வந்து சின்ன கட் கொடுத்துக்கலாம். இந்த மார்க்கு கிடையாது, இந்த மார்க். வந்து உள் வளைவு வெட்டுவோம். உள் வளைவு வெட்டியாச்சு. இப்படி தான் இருக்கணும். அந்த வளைவு வந்து ஒரு ஃபிஷ்ஷு மீனுடைய வடிவத்தில் இருக்கணும். ஸோ வந்து கட் பண்ணியாச்சு. இங்கே ஃப்ரண்ட் எண்டு தெரிகிறதுக்காக ஒரு கட் கொடுத்துட்டோம். இப்போ ஸ்லீவை வந்து கட் பண்ணிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். அதுக்கு பேக் பார்ட் எடுத்து அப்படியே வச்சுட்டு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச்சு போல் நம்ம இடம் விட்டுக்குவோம். இப்போ நம்ம வந்து இந்த இடத்த கட் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல கட் கொடுத்துக்குவோம். இப்போ பேக் பார்ட்டை நம்ம அப்படியே எடுத்துருவோம். எடுத்துட்டு இப்போ இதான் வந்து முன் கழுத்தோடைய பாயிண்ட்டு. 2.25 இன்ச்சு. இப்போ இதிலேருந்து முன் கழுத்து எவ்வளவுன்றதை நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ முன் கழுத்து வந்து கரெக்டாக அப்படியே 4 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு அப்படியே போட்டு முன்கழுத்து 4 இன்ச்சு தையலுக்காக இந்த பட்டி இருக்கு இல்லையா, ஜாயின் பண்ணுற இடத்த மார்க் பண்ணிக்குவோம். அதிலிருந்து ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுக்குவோம்.
அதே மாதிரி இந்த சைடில் இங்கே பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல ஒரு மார்க்கு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ சென்டரில் நம்ம முன் கப்புடைய உயரத்தை மார்க் பண்ண போகிறோம். ஸோ கப்பினுடைய உயரம் மார்க் பண்ணியாச்சு. கழுத்தை வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் கையில் எப்படி உள்வளைவு வெட்டணுமோ அதே மாதிரியே அதே அளவுக்கு இங்கேயும் உள்வளைவு நம்ம வெட்டிக்கணும். இப்போ கப்பனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டது போக மொத்தம் 16.5 இன்ச் வருது. ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்காக. அப்படியே இங்கே ஒரு லைன் போட்டுக்குவோம். இங்கேருந்து ஒரு லைன், இங்கேருந்து ஒரு லைன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே கட் பண்ணிடுவோம். இப்போ ஃப்ரண்ட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே பட்டி அப்போ கட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இதான் ப்ளவுஸ் கட்டிங்கு, சிம்பிளான மெத்தடு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.